தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,67,07,380 உள்ளது. ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 பேர். பெண் வாக்காளர்கள் 2,89,60,838 பேர் உள்ளனர். தமிழகம் முழுவதும் 27,53,793 வாக்காளர் பெயர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமாக 74,07,207 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். பொதுமக்கள் இணையதளம் மூலமாக தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பெயர் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றார். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் சமூக விரோதிகளும் தங்களுடைய அடாவடி செயல்களுக்கு லைசன்ஸ் கிடைத்தது போல இன்று வரை பேயாட்டம் போட்டு வருகிறார்கள் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விசிக தலைவர் திருமாவளவனை விடுவித்து சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவிட்டார். சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் சசிகலா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் நடைபெறும் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும், நல்ல தகவலை சொல்கிறேன் என்றார். அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட மற்றும் விரிவாக்கப்பட்ட 46 முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அதிமுக MP இன்பதுரை உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். பீகாரில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இறைச்சி, மீன் விற்பதற்கு தடை விதிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் மகளிர் உரிமைத் தொகை, புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது உறுதி. 2026 ஒரு பலமான மாற்றத்தை தமிழக மக்கள் பார்ப்பார்கள் என நயினார் நாகேந்திரன் சொன்னார். நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை 5 காசுகள் குறைக்க முடிவு செய்தனர். இதன் மூலம் முட்டை கொள்முதல் விலை 500 காசுகளாக குறைந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடந்த தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆலோசனை நடந்தது. தமிழக தேர்தல் பணிக்கு CAPF அமைப்பின் 50 படைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. இந்த படைகள் வரும் 10ஆம் தேதி தமிழகம் வர உள்ளன. பள்ளிகளில் இறுதித் தேர்வுகள் துவங்கியுள்ளதால் பகல் நேரங்களில் மின்தடை செய்வதை மின்வாரியம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. மின்னழுத்த பிரச்சினை உள்ள இடங்களில் மட்டும் சனி, ஞாயிறுகளில் விடுமுறை நாட்களில் பராமரிப்பு பணி நடைபெறும். கடந்த 21 வருட NDA கூட்டணி ஆட்சியில் பீகார் ஏழ்மையான மாநிலமாக மாறியுள்ளது. மாநிலத்தில் தினமும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், கடத்தல்கள் மற்றும் கொலைகள் நடந்து வருகின்றன என தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணு உடல்நிலையில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நிலை பற்றி கேட்டறிந்தார். பிரஹார் என்ற தலைப்பில் பயங்கரவாதத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தேசிய கொள்கையின் சாராம்சத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் தனது இணையதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மேற்குவங்க சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் மோடி வாக்காளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அவர் வரும் மாதங்களில் வாக்காளர்கள் எடுக்கும் முடிவுதான் மேற்கு வங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என வலியுறுத்தியுள்ளார். வங்கிகள் கமிஷன் வருமானத்திற்காக இன்சூரன்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனையில் அதிக முனைப்பு காட்டுவதை நிறுத்திவிட்டு சேமிப்பு கணக்குகள் மற்றும் கடன்களில் கவனம் செலுத்த வேண்டும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தின் தரத்தை உறுதி செய்ய 3.50 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன இயந்திரங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய ஆந்திர அரசு முடிவு செய்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவிலிருந்து மேலும் 8 சிவிங்கி புலிகள் பிப்ரவரி 28 அன்று மத்திய பிரதேசத்தின் குனு தேசிய பூங்காவிற்கு வரவுள்ளன. இதன் மூலம் ஒட்டுமொத்த சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 46ஆக உயர்கிறது. வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் ஆலோசகராக பதவியில் இருந்த முகமது யூனிஸ் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை என அந்நாட்டு அதிபர் முகமது ஷகாபுதீன் கூறியுள்ளார்.
வங்கதேசத்தில் சன்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதான மாற்றுத்திறனாளி இந்து பெண்ணை 3 ஆண்கள் கடத்தி சென்று கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் 150 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக மோசமான பனிப்புயல் தாக்கி வருவதால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவின் அழுத்தத்தால் 5000 ரூபாய் வழங்கியதாக கண்டுபிடித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி. இதிலிருந்தே நாங்கள் சத்தமில்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உங்கள் உறக்கத்தை கெடுத்து பெரிய ஹிட் அடித்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். காபி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்பதை தமிழகத்தில் அனைவரும் அறிவார்கள். எங்கள் திமுக பெண்கள் பவர் என்ஜின் முன் உங்க டப்பா என்ஜின் தாக்கு பிடிக்காது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனால் பலம் பொருந்திய போட்டியாக இல்லை என பலமுனை போட்டி இருக்கிறதா என்ற கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் முதலூரில் 11ஆம் வகுப்பு மாணவன் ஜீவானந்தம் மீது ஜாதி வெறிகள் சக மாணவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுதான் சமூக நீதியா முதல்வரே? மாணவர்கள் இடையே ஜாதிய வெறி வளர்ந்து நிற்பதற்கு யார் பொறுப்பு என பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் அகரஞ்சேரியில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பில் விஜய் பங்கேற்றார். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் ஓட்டை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கு மட்டுமே என விஜய் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழகத்தை பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக உயர்த்துவோம். ஆட்டோ, டாக்ஸி, லாரி டிரைவர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் என தாவேகா தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்தார். 2026 சட்டசபை தேர்தல் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கும் போர். தாவேகா ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் வந்து உங்களை சந்திக்கிறேன் என விஜய் பேசினார். தமிழகம் சூப்பர் ஸ்டார் மாநிலம்தான். அது காமராஜர் காலத்தில், அண்ணா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துகிற மாநிலமா மாறிடுச்சு என ஸ்டாலினை விமர்சித்து விஜய் பேசினார். சென்னை அறிவாலயம் பக்கத்தில் நிழலுக்கு ஒதுங்குபவர்களை கூட முதல்வர் ஸ்டாலின் கூட்டணிக்கு சேர்த்துக் கொள்கிறார். கொள்ளையடித்த பணத்தில் கல்லாப்பேட்டை கூட்டணி அமைக்கிறார் என விஜய் கூறினார். கரூர் விஷயத்தில் ஏன் என்மேல் பழியை தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா அப்படி பேசி இருப்பீங்களா? நாங்க நிகழ்ச்சி நடத்த மட்டும் ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்க என முதல்வர் ஸ்டாலினுக்கு தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் கூட்டம் முடிந்து கிளம்பிய விஜய், நான் செல்லும் போது தயவு செய்து யாரும் வாகனத்தின் முன்னும் இடையிலும் வர வேண்டாம் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். வேலூர் அகரம் சேரியில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற விஜய்க்கு மாவட்ட செயலாளர்கள் வேல், வீரவாள், வெள்ளி யானைகள், தங்க கோயில், செங்கோல் ஆகியவற்றை பரிசாக வழங்கினர். நாங்கள் யாரையும் அச்சுறுத்தவோ மிரட்டவோ விரும்பவில்லை. நாட்டு மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை அளிப்பதே எங்களின் நோக்கம். திமுக எங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையுடன் மத்திய அரசு அணுகுகிறது என்பது சொல்ல தேவையில்லை. செயற்கையான நிதிச்சுமையை தமிழகத்திற்கு ஏற்படுத்துகிறது என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். 11.19% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலமும் சாதிக்க முடியாது என்றார். முருகனுக்கு உகந்த நாளான இன்று திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்று கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகம் முழுதும் உள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் கடந்த 2 மாதங்களாக வகுப்புகள் நடக்கவில்லை. அப்படி இருக்கும் நிலையில் மாணவர்களை உள்தேர்வு எழுத சொல்லுவது கல்வி முறைக்கு அவமானம் என அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக அரசை சிலர் திராவிட மாடல் நிர்வாகம் என சொல்கின்றனர். அதனை ஏமாற்று மாடல், மோசடி மாடல் அரசு என நாங்கள் சொல்வோம். பணம் கொடுத்தால் ஓட்டு வரும் என நினைப்பது தவறு என அண்ணாமலை தெரிவித்தார். தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகவில்லை. ராஜ்யசபா சீட், உள்ளாட்சி தேர்தல் குறித்து கனிமொழியிடம் பேசினோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியுள்ளார். தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வெற்றி கூட்டணி என செல்வ பெருந்தகை கூறினார். இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 259 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் 116 மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய்க்கு பன்ருட்டி ராமச்சந்திரனின் எம்ஜிஆர் அதிமுக கட்சி முழு ஆதரவு அளிக்கிறது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித்குமார் அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை என்னை பற்றி அவதூறாக பேசிய கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதனை கைது செய்யாதது ஏன் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.
மூச்சுத் திணறல் காரணமாக 20 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் காலனித்துவ ஆதிக்கத்தின் அடையாளமாக விளங்கிய எட்வின் லூட்டியன் சிலைக்கு பதிலாக ராஜாஜி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சி ராஜகோபாலாச்சாரியின் மார்பளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது. ராஜாஜியின் சிலையை திறப்பது காலனி ஆதிக்கத்தின் எஞ்சிய அடையாளங்களை அகற்றுவதில் ஒரு முக்கிய மைல்கல் என்று ராஜாஜி சிலை திறப்பு விழாவில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை வருகிறார். பாரதிய ஜனதா மாநில தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியையும் சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. காப்பி பேஸ்ட் செய்வது திமுக தான். ஜெராக்ஸிற்கு பெயர் போனவர் ஸ்டாலின். அவரது தொழிலை மறக்காமல் நினைவுபடுத்துகிறார் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனிசாமி கூறினார். சென்னை அறிவாலயத்தில் திமுகவுடன் மதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியது. ராஜ்யசபா சீட் குறித்து கோரிக்கை வைத்துள்ளோம். நிச்சயமாக எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என மதிமுக நிர்வாகிகள் கூறினர். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட தாக்குதல்களால் 600 ஜவுளி ஆலைகள், 2 லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டுள்ளன. ஊழலில் மட்டுமே திளைக்கும் திமுக அரசால் தொழில்துறை சீரழிந்து வருகிறது என அன்புமணி கூறியுள்ளார். திமுக ஆட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா மற்றும் எதிர்க்கட்சியின் குரல் வளை நெரிக்கப்படுகிறது. சட்டசபையில் பேசுவதில் கூட பாதியை கட் செய்து விடுகிறார்கள். திமுக ஒரு பாரபட்சமான அரசு என நெல்லையில் நைனா நாகேந்திரன் பேசியுள்ளார். என்ஜினியரிங் படிப்பில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்கிய திமுக அந்த பாடத்தை நடத்த தற்காலிக ஆசிரியர்களை கூட இதுவரை நியமிக்கவில்லை. தமிழுக்கு திமுக எந்த அளவுக்கு துரோகம் செய்கிறது? அவர்கள் தமிழை வளர்க்கும் லட்சணம் இதுதானா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு இந்தியாவின் வேறு எந்த மாநிலமும் போட்டியில்லை, மற்ற நாடுகள்தான் போட்டி என்று பெருமைப்படும் அளவிற்கு நம் மாநிலத்தை முதல்வர் ஸ்டாலின் உயர்த்தியுள்ளார் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவையில் சாதனை பெண்களை கௌரவிக்கும் விதமாக நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒன்றான கார் ரேஸில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி காரில் தனது மகனுடன் சீறி பாய்ந்து சென்றது பிற பெண்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இருந்தது. அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசு விளம்பரத்தில் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. எதிர்க்கட்சியின் விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். தமிழகத்தில் பலமுனை போட்டி இருக்கலாம், ஆனால் பலம் பொருந்திய போட்டியாக இல்லை என பலமுனை போட்டி இருக்கிறதா என்ற கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திமுகவில் லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட அனைவரும் திகார் சிறைக்கு செல்வார்கள், அதுதான் நிச்சயம் என பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர்கள் பட்டியல் வெளியானது. voters.eci.gov.in அல்லது electoralsearch.eci.gov.in ஆகிய இணையதளம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் ஆப் மூலமாக தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளலாம். சட்டசபை தேர்தலில் போட்டியிட திமுகவிடம் 5 இடங்கள் கேட்டுள்ளதாக மாமக தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் என்றார். கருணாநிதி சொன்னது போல் எனது உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தில் இருப்பேன் என இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்ற கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். நாங்கள் செய்த திட்டங்கள் போல் வேறு எந்த மாநிலமாவது செய்துள்ளதா என டவுன்ஹால் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாமக குழுவுடன் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். மதிமுக, மநீம, மாமகவுடன் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று திமுக தொடங்குகிறது. சென்னையிலிருந்து வேலூருக்கு காரில் புறப்பட்டு சென்ற விஜயின் வாகனத்தை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுங்கச்சாவடியில் தாவேக்கவினர் சூழ்ந்து கொண்டு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் அகரம்சேரியில் நடக்கும் தாவேக்க நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து விஜய் காரில் புறப்பட்டு சென்றார். காங்கிரஸ் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் சென்னையிலிருந்து கொச்சி புறப்பட்டார். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் மகிழ்ச்சியா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார். முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கே.சி. வேணுகோபால் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்த நிலையில் வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட், 27ஆம் தேதி சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. திமுக கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாமக இணைய விசிக முட்டுக்கட்டையாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு
திமுக எடுக்கும் முடிவுகளில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் வெறுப்பு அரசியலை விதைக்கும் கட்சிகளுடன் ஒரே கூட்டணியில் பயணிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைக்க 82 கோடி ரூபாய் தேவையா? இதற்கு பதிலாக எழுதும் பேனாவை அரசு மாணவர்களுக்கு அளிக்கலாமே என பொன்னேரி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். பாஜகவுக்கு நான் முரட்டடிமை என சொல்லும் உதயநிதி, பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அவரின் தாத்தா கருணாநிதியையும் முரட்டடிமை என சொல்வாரா? கத்துக்குட்டியான உதயநிதி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடாது என பழனிசாமி தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் உள்ள கலங்கரை விளக்கம் புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதால் டூரிஸ்டுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது. கரூரில் மாநகராட்சி குப்பை கிடங்கின் ஒரு பகுதியில் காற்றின் காரணமாக ஏற்பட்ட தீ 2வது நாளாக பற்றி எரிந்து வருகிறது. தீயை அணைக்க தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர். சுற்றுப்புற மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாய்க்கும், கிராமுக்கு 180 ரூபாய் உயர்ந்து 14,860 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோவையில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு அரசு பஸ்கள் சென்றதால் கோவை மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பஸ் கிடைக்காமல் 5 மணி நேரம் பயணிகள் அவதியடைந்தனர். ஆத்திரத்தில் மேட்டுப்பாளையம் பஸ் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை கொளத்தூரில் 1.6 கோடி ரூபாயில் ஏசி பஸ் நிறுத்தத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறை, கழிப்பறை, குடிநீர் வசதிகள் இந்த நிறுத்தத்தில் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாவட்ட இறுதி வாக்காளர்கள் பட்டியல் வெளியானது. மொத்த வாக்காளர்கள் 28,10,936 பேர். ஆண்கள் 13,65,763 பேர். பெண்கள் 14,64,344 பேர் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் 829 பேரும் உள்ளனர். 2,51,260 வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர். ஐயா வைகுண்டரின் அவதார நாளை முன்னிட்டு மார்ச் 4ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கலெக்டர் கமல் கிஷோர் அறிவித்துள்ளார். தேனியிலிருந்து மதுரைக்கு நோயாளியுடன் சென்ற தனியார் ஆம்புலன்ஸ் பால தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. ஆம்புலன்ஸில் இருந்த 4 பேர் காயமடைந்தனர். அவர்கள் தேனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தின் முன்ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. கடலில் சுருக்குமடி வலையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து மீனவர்கள் நலசங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது சுருக்குமடி வலையை கொண்டு மீன்பிடிக்க அனுமதிக்க முடியாது என கோர்ட்டில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி பகுதியில் தினேஷ்குமார் என்பவரது வீட்டில் 40 சவரன் நகைகளை திருடிய மதுரையைச் சேர்ந்த சகாய லூர்துராஜ் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 21 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் திமுக கவுன்சிலர் சிந்துஜாவிற்கு மின் திருட்டு தொடர்பாக 55,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுபற்றி மின்வாரியத்திடம் புகார் அளித்ததாக கூறி சண்முகராஜா என்பவரை சிந்துஜாவின் கணவர் முத்துசாமி கடுமையாக தாக்கினார். கரூர் குளித்தலை அருகே கோடங்கிப்பட்டியில் ஈச்சல் லாரியில் தக்காளி பெட்டிகளுக்கிடையே செம்மரம் கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செம்மரங்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான பாரில் மேலாளராக பணியாற்றி வந்த தினேஷ்குமார் என்பவரை மர்ம நபர்கள் 4 பேர் அரிவாளால் வெட்டிக் கொன்றனர். 4 பேரையும் போலீசார் தேடுகின்றனர். தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதை தவிர்க்கும் வகையில் 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணி மூலம் இதுவரை 1,70,00,000 பெயர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. காந்தி குடும்பத்துக்கு பண தேவை என்றால் 1000 கோடி ஆனாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் அதை ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறிய கருத்துக்கு தெலுங்கானா என்ன காந்தி குடும்பத்தின் ஏடிஎம் இயந்திரமா என அம்மாநில பாஜக விமர்சித்துள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் +2 மாணவர்களின் விடைத்தாள்கள் இந்த ஆண்டு முதல் ஆன்லைன் வழியாக திருத்தம் செய்ய சிபிஎஸ்இ அறிவுறுத்திய நிலையில் காலத்துக்கு ஏற்ப டிஜிட்டல் முறைக்கு மாறுவதில் தவறில்லை என்றாலும் இதற்கு போதிய பயிற்சி வழங்கப்படவில்லை என ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் தமிழகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி மேற்கொள்ளவும் மாணவர்களின் அலைச்சலை குறைக்கவும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் சார்பில் புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநில தேர்தல் தேதி மார்ச் 10 அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. பனிப்புயல் எச்சரிக்கை காரணமாக இந்தியாவிலிருந்து நியூயார்க்குக்கு நாளை இயக்கப்பட இருந்த ஏர் இண்டியா விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
நியூயார்க்கில் 3 நாட்களுக்கு 7,500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிப்ரவரி 7 தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக வெளியான செய்திகளை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. அது சிறிய தொழில்நுட்ப சிக்கல் என விளக்கமளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பள்ளிகாவில் மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டதாக புதிய பாடலிபுத்ரா காலனியைச் சேர்ந்த பாதிரியார் ஜோம்ஸ் தாமஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள தலைமைச் செயலகம் மற்றும் சட்டசபை வளாகத்திற்கு இன்று மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். சோதனையில் மிரட்டல் போலி என தெரிந்தது. திருவொற்றியூர் தியாகராஜர் சுவாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உமா மகேஸ்வரர் அலங்காரத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேனியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சூரிய நாராயண பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிகர நிகழ்ச்சியான பூக்குழி திருவிழா மார்ச் 10 நடக்கிறது. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் மாசி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருக்குடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதர்களை நிலவுக்கு அழைத்து செல்லும் நாசாவின் ஆர்டமிஸ் 2 திட்டத்தில் ஹீலியம் கேஸ் பாய்வதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி ராக்கெட்டை ஏவுவது தாமதமாகியுள்ளது. அதனை சரி செய்யும் பணி நடப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. மலேசியாவின் போர்னியா தீவில் பூமிக்கு அடியில் சுமார் 619.8 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டரில் 7.1 பதிவானது. சுனாமி வாய்ப்பு இல்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்பின் வரி விதிப்பை அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்து உத்தரவிட்ட நிலையில் செலுத்திய வரியை திருப்பித் தர கேட்டு நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. மெக்சிகோவில் உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் தலைவனாக செயல்பட்ட எல் மென்ஷோவை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். நேபாளத்தின் போகாராவில் இருந்து காத்மண்டுவுக்கு 44 பயணிகளுடன் சென்ற பஸ் திடீரென ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 17 பேர் பலியானார்கள், 27 பேர் படுகாயமடைந்தனர். ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் பகுதிகளை தவிர்க்கவும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஏற்கனவே 3ஆம் உலகப் போரை துவங்கிவிட்டார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களைத் தொடர்ந்து ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த அதிரடி பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்ஷிக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ரூபாய் 50 லட்சம் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் நேற்று நடந்தது. மொத்தம் 1171 ஓட்டுகள் பதிவாகின. ரஜினி, விஷால், மோகன், குஷ்பு உள்ளிட்ட பலர் ஓட்டளித்தனர். தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட GKM தமிழ்குமரன் 788 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். துணைத் தலைவராக கமலக்கண்ணன், பொருளாளராக சுபாஷ் சந்திரபோஸ் 609 ஓட்டுகள், இணைச் செயலாளராக சுஜாதா விஜயகுமார் 715 ஓட்டுகளும் பெற்று வெற்றி பெற்றனர். 2026ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது. இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான பிப்ரவரி 27 ஏ படம், ஆழி, பர்த் ஃப்ளோர், தாய்க்கிழவி ஆகிய படங்கள் வெளியாக உள்ளன. இவற்றில் கணவன் மனைவியான சரத்குமார், ராதிகா ஆகியோரின் படங்கள் மோதுகின்றன. டியூட் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் கீர்த்தீஸ்வரன். முதல் படமே 100 கோடி வசூலை குவித்ததால் கவனம் பெற்றார். இவரது அடுத்த படத்தை சிம்புவை வைத்து இயக்க உள்ளாராம். சிம்பு தற்போது அரசன் படத்தில் நடிக்கிறார். அடுத்த அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் படத்தில் நடித்துவிட்டு அதன் பிறகு இப்படத்தில் நடிக்க உள்ளாராம். இயக்குநராக வந்த சமுத்திரக்கனி பின்னர் நடிகராக பிஸியானார். கடைசியாக தமிழில் 2021 வினோதய சித்தம் படத்தை இயக்கி OTTயில் வெளியிட்டார். படம் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து நடித்து வந்த இவர் மீண்டும் ஒரு சிறிய பட்ஜெட் படம் ஒன்று இயக்குகிறார். அதில் அவரும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். தலைப்பு, மற்ற நடிகர்கள் உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியாகிறது. பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா சஜா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ஹனுமன். இதே கூட்டணியுடன் இதன் 2ஆம் பாகம் ஜெய் ஹனுமன் என்கின்ற பெயரில் உருவாகிறது. புதிதாக ரிஷப் ஷெட்டியும் இணைந்துள்ளார். இந்த படத்தின் துவக்க விழா கடவுள் ஆஞ்சநேயர் பிறந்த ஊரான ஆம்பியில் உள்ள அஞ்சனா தேரியில் நடந்தது. ரிஷப் ஷெட்டி உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றனர்.
90களில் பிரபலமான நடிகை ரம்பா, ரஜினி, கமல், அஜித், விஜய் என முன்னணி நடிகர்களுடன் ஒரு ரவுண்ட் வந்தார். திருமணம், குழந்தை என கனடாவில் செட்டில் ஆகி 15 ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்தார். அவ்வப்போது சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்களில் மட்டும் பங்கேற்றார். அடுத்து சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆகிறார். இதற்காக உடல் எடையை குறைத்துள்ள அவர் தெலுங்கில் சில கதைகளை தேர்வு செய்துள்ளார். விரைவில் திரையில் காணலாம். கொச்சியில் நடந்த 70வது பிலிம்பேர் விருதில் அமரன் படத்திற்காக சிறந்த நடிகர் விருது பெற்றார் சிவகார்த்திகேயன். விழாவில் பேசிய அவர், 13 ஆண்டுகளுக்கு முன் பிலிம்பேர் விருதுக்கு தனுஷுடன் வந்தேன். சும்மாவா ஜாலியா போயிட்டு வரலாம் என கூட்டிட்டு போனார். அப்போது 2வது வரிசையில் எனக்கு சீட் இருந்தது. இப்போது முன் வரிசையில் சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதை அடைய எனக்கு 13 ஆண்டுகளானது என்றார்.